வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம எல்லோருமே புத்திசாலித்தனம் பத்தி யோசிச்சிருப்போம் இல்லையா? பொதுவா எப்படி ஸ்கூல்ல நல்லா மார்க் வாங்கினா இல்ல கணக்குல சயின்ஸ்ல செம்மையா இருந்தா பயங்கர புத்திசாலிப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா ஒருவேளை புத்திசாலித்தனம்ங்கிறது இதோட ரொம்ப பெரிய பரந்த ஒண்ணா இருந்தா இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு அதுதான். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சைக்காலஜிஸ்ட் ஹோவர்ட் கார்ட்னர் சொன்ன பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு, அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் தியரி. இது புத்திசாலித்தனம்னா என்னன்னு நாம நினைக்கிறதே கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்கும். ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா இது. இந்த கோட்பாடு பத்தியும் முக்கியமா கல்வியில இதோட தாக்கம் என்னங்கிறத பத்தியும் விளக்குற சில ஆதாரங்களை ஒரு நேர்காணல் மாதிரி இருக்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நோக்கம் என்ன? புத்திசாலித்தனத்தோட இந்த விரிவான பார்வையை புரிஞ்சுக்கிறது. இது நம்ம கல்வி முறைய, நாம கத்துக்கிற விதத்தை, சொல்லிக் கொடுக்கிற விதத்தை, இதெல்லாம் எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம்னு பாக்குறது. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தியானிக்குள்ள போலாமா? முதல்ல இந்த கோட்பாட்டோட அடிப்படை என்ன, இது என்ன சொல்ல வருது? நிச்சயமா 1983ல ஹோவர்ட் கார்ட்னர் இத முன் வச்சப்போ அது சைக்காலஜி எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அதோட மைய கருத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது. நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல. அத ஒரே ஒரு டெஸ்ட், இந்த ஐக்யூ டெஸ்ட் மாதிரி வச்சு அளக்க முடியாது. அதுக்கு பதிலா மனித நுண்ணறிவு பல பரிமாணங்கள் கொண்டது. பல தனித்தனியான ஆனா சில சமயம் ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கிற பல வகை நுண்ணறிவுகளோட ஒரு தொகுப்பு தான் மனுஷனோட புத்திசாலித்தனம்னு அவர் சொன்னாரு. ஓஹோ. ஆரம்பத்துல அவர் ஒரு 7 வகை நுண்ணறிவுகளை சொன்னாரு. மொழிசார், தருக்க கணித, இடஞ்சார், உடல் இயக்க, இசைசார், பிறர்சார் அதாவது இன்டர்பர்சனல், அப்புறம் தன்சார் அதாவது இன்ட்ராபர்சனல் நுண்ணறிவு. அதுக்கப்புறம் 8வதா இயற்கை சார் நுண்ணறிவையும் சேர்த்தாரு. சிலர் 9வதா இருத்தல் சார் நுண்ணறிவு, எக்ஸிஸ்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ்னு கூட சொல்றாங்க. ஆக இத நுண்ணறிவை ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள அடக்காம அதோட பலவிதமான தன்மைகளை ஏத்துக்குது. 7, 8, 9 கூடவா? கேட்கும் போதே சுவாரஸ்யமா இருக்கு. இத நம்ம பொதுவா நினைக்கிற புத்திசாலிங்கிற ஐடியால இருந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு நுண்ணறிவும் எதை குறிக்குதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? முதல் 2 சொன்னீங்களே, மொழிசார், தர்க்க கணித நுண்ணறிவு, இது ரெண்டும் தான் ஸ்கூல்ஸ்ல ரொம்ப மதிக்கப்படுற மாதிரி தெரியுதே. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அது ரெண்டும் தான் பாத்தீங்கன்னா பாரம்பரியமா நம்ம கல்வி முறையில அதிக கவனம் வாங்கினது. முதல்ல மொழிசார் நுண்ணறிவு. இது வார்த்தைகளை நல்லா பயன்படுத்துறது, பேசுறதுலயும் சரி எழுதுறதுலயும் சரி. வார்த்தைகளோட அர்த்தம், அதோட சத்தம், ரிதம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்றது. கவிஞர்கள், எழுத்தாளர்கள், நல்ல பேச்சாளர்கள், வக்கீல்கள் இவங்கெல்லாம் இதுல சிறந்திருப்பாங்க. சரி. இதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. சரி, இது ரெண்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். ஆனா கார்ட்னர் இதோட நிறுத்தல இல்லையா? மத்த நுண்ணறிவுகள் எங்க வருது? அது எப்படி வித்தியாசப்படுது? ஆமா, இங்கதான் கார்ட்னரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். அவர் இன்னும் சொல்றாரு, இடஞ்சார் நுண்ணறிவு அதாவது ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். இது முப்பரிமாண உலகத்தை மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாக்குற திறன். ஷேப்ஸ், ஸ்பேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் மனசுல உருவாக்கி அதை மாத்தி யோசிக்கிற திறன். ஆர்கிடெக்ட்ஸ், சிற்பிகள், பெயிண்டர்ஸ், பைலட்ஸ் இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். அப்புறம் உடல் இயக்க நுண்ணறிவு, பாடிலி கினெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ். இது உடம்ப திறமையா, அழகா, எக்ஸ்பிரசிவா யூஸ் பண்றது. பாடி மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது, பொருட்களை நல்லா கையாளுறது. டான்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், சர்ஜன்ஸ், கைவினை கலைஞர்கள் இவங்கெல்லாம் இந்த வகையில வருவாங்க. ஓ, அப்போ வெறும் மூளை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, உடம்பு, இடம் இதெல்லாம் கூட நுண்ணறிவு தான் சொல்றீங்க. இதுவே ஒரு பெரிய பார்வை மாற்றம். மிசை, மனித உறவுகள் இதெல்லாம் பத்தியும் நுண்ணறிவு இருக்கா? கண்டிப்பா. அடுத்து இசைச்சார் நுண்ணறிவு, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். இது இசை வடிவங்களை உணர்றது, உருவாக்குறது, ரசிக்கிறது. ரிதம், பிட்ச், மெலடி இதெல்லாம் சுலபமா புரிஞ்சுக்கிற திறன். மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ், இசை கலைஞர்கள் கிட்ட இது நல்லா இருக்கும். அவங்களோட நல்லா பழகிறது. சிம்பிளா சொன்னா பீப்புள் ஸ்மார்ட்ஸ். டீச்சர்ஸ், கவுன்சிலர்ஸ், சேல்ஸ்மேன், அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். பீப்புள் ஸ்மார்ட்ஸ், ஆமா ஆமா, இது டெய்லி லைஃப்ல எவ்வளவு முக்கியம். ஆனா ஸ்கூல்ஸ்ல இதுக்கு எந்த அளவு மதிப்பு கிடைக்குதுங்கிறது கொஞ்சம் டவுட் தான். சரி, இன்னும் 2 இருக்குல்ல? ஆமா, அது ரெண்டும் ரொம்ப தனித்துவமானது. ஒன்னு தன்சார் நுண்ணறிவு, இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ்.
இது வந்து நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிற திறன். நம்ம உணர்வுகள் என்ன, நம்ம பலம் பலவீனம் என்ன, நம்மளோட வேல்யூஸ் கோல்ஸ் என்ன, இதெல்லாம் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கைய வழி நடத்துறது. சைக்காலஜிஸ்ட், பிலாசபர்ஸ், ஆன்மீக குருக்கள்லாம் இந்த வகையில வரலாம். ஓகே. இன்னொன்னு இயற்கை சார் நுண்ணறிவு, நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். இது வந்து இயற்கை உலகத்தை நல்லா கவனிக்கிறது, அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸை அடையாளம் காண்றது, செடி கொடி உயிரினங்களை வகைப்படுத்துறது, இயற்கையோட ஒன்றி வாழுறது. விவசாயிகள், தோட்டக்கலை செய்யறவங்க, பயாலஜிஸ்ட், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கிட்ட இதை நல்லா பார்க்கலாம். ஆக கார்ட்னர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த எல்லா நுண்ணறிவுகளும் இருக்கு. ஆனா அதோட அளவு வேற வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுனிக் இன்டெலிஜென்ஸ் ப்ரொஃபைல் இருக்கு. யாருமே எந்த நுண்ணறிவும் இல்லாதவங்க இல்ல. சிலர் ஒரு விஷயத்துல பயங்கர திறமையா இருக்கலாம், சிலர் பல விஷயங்கள்ல நல்லா இருக்கலாம். இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்தா இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம மதிக்கணும்னு சொல்லுது. ஆனா இது நடைமுறையில குறிப்பா ஸ்கூல்ஸ்ல எப்படி பார்க்கப்படுது? வழக்கமான கல்வி முறைக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம் அந்த பார்வையில தான் இருக்கு. நம்ம பழைய கல்வி முறையும் அதோட எக்ஸாம்ஸ், ஐக்யூ டெஸ்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மொழிசார் தர்க்க கணித நுண்ணறிவுகளுக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஆமா. மத்த திறமைகள்லாம் நிறைய சமயம் கண்டுக்கவே படல, இல்லனா இல்லனா அது ஒரு டேலண்டாகவே நினைக்கப்படல. கார்ட்னர் வந்து இந்த குறுகிய பார்வையை உடைச்சாரு. கணக்குலயோ கட்டுரை எழுதுறதுலயோ கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிரமாதமான மியூசிஷியனா இருக்கலாம், இல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம், இல்ல எல்லாரையும் நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல லீடரா வரலாம்னு அவர் சொன்னாரு. உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கோங்க. அவர் ஐக்யூ டெஸ்ட்ல ஆவரேஜா இருக்கலாம், ஆனா கிரவுண்டில் அவரோட முடிவெடுக்கிற வேகம், பாடி கண்ட்ரோல், டீமோட சேர்ந்து விளையாடுற விதம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் இயக்க இடஞ்சார் பிறர் சார் நுண்ணறிவு அபாரமா இருக்கும். இந்த கோட்பாடு அந்த திறமைகளையும் நுண்ணறிவுன்னு சொல்றது. ஆமா ஆமா. இது வந்து கத்துக்கடுதுல இருக்கிற அந்த வேறுபாட்டை மதிக்க சொல்லுது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் இருக்கிற தனிப்பட்ட பலத்தை கண்டுபிடிச்சு அதை வளர்க்கணும்னு சொல்லுது. எல்லா திறமைக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிறது கேட்கவே உற்சாகமா இருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸோட தன்னம்பிக்கைக்கு எவ்வளவு பெரிய பூஸ்டா இருக்கும். சரி, ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த கோட்பாட்டை ஸ்கூல்ஸ்ல, கிளாஸ் ரூம்ல எப்படி நடைமுறைப்படுத்துறது? இது வெறும் தியரியா இல்ல பிராக்டிகலா சாத்தியமா? இல்ல, இது வெறும் தியோரி மட்டும் இல்ல, நடைமுறைக்கு ரொம்பவே சாத்தியமானது. இதோட கல்வி தாக்கங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமானவை. விஷயம், இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி டீச்சிங், அந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச்ச வேணான்னு சொல்லுது. ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற வழியில கத்துக்கிறாங்க இல்லையா, அதனால டீச்சர்ஸ் பாடங்களை பலவிதமான நுண்ணறிவுகளுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணணும். எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். இப்போ ஒரு ஹிஸ்டரி பாடம் எடுத்துக்குவோம். சும்மா புக்க படிச்சு கேள்விக்கு பதில் எழுதுறதோட நிறுத்தாம ஒரு டைம் லைன் வரையலாம், மேப்ஸை பார்த்து அனலைஸ் பண்ணலாம், வரலாற்று சம்பவங்களை பத்தி டிபேட் வைக்கலாம், குரூப்பா சேர்ந்து ரிசர்ச் பண்ணலாம், முக்கியமான நிகழ்வுகளை ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு காட்டலாம், அந்த காலத்து பாட்டுகளை கேட்கலாம் இல்ல பாடி பார்க்கலாம், ஒரு வரலாற்று சம்பவத்தால பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட பார்வையில இருந்து எழுத சொல்லலாம். இப்படி பல ஆக்டிவிட்டீஸை சேர்க்கலாம். அப்போ ஒரே பாடத்தை பல ஆங்கிள் பாக்குறது, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடத்தை பிடிக்க வைக்கும் இல்லையா? கணக்கு மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு இது எப்படி செட் ஆகும்? பார்க்கலாம். லாஜிக் பசில் சால்வ் பண்ணலாம், பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கலாம், டேட்டாவை கிராஃப்ஸா மாத்தலாம், குரூப்பா சேர்ந்து கஷ்டமான கணக்குகளை போடலாம், கணித ஐடியாக்களை நிஜ உலக பிரச்சனைகளோட கனெக்ட் பண்ணி பேசலாம். உதாரணமா சுற்றுச்சூழல் டேட்டா. இப்படி பசங்களை இன்வால்வ் பண்ணலாம். புரியுது. இந்த மாதிரி செய்யும் போது கிளாஸ் ரூம் இன்னும் இன்க்ளூசிவா மாறும். அதாவது எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட பலத்தை யூஸ் பண்ணி கத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து கத்துக்கிறதுங்கிறத வெறும் இன்ஃபர்மேஷன் வாங்குறதா மட்டும் பார்க்காம அதை ஒரு ஆக்ஷனா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாத்துது. அதனால கல்வி ரொம்ப எங்கேஜிங்கா அர்த்தமுள்ளதா மாறும். இது மாணவர்களை மையமா வச்ச ஒரு கல்வி முறைக்கு வழிவகுக்கும்னு தெரியுது. வெறும் பாடத்தை நடத்தி முடிக்கிறத விட கத்துக்கிற ப்ராசஸையே நல்லா ஆக்குது. சரி, டீச்சர்ஸ் இதை நடைமுறைப்படுத்த என்னென்ன ஸ்பெசிபிக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஆமா, இது ஸ்டூடெண்ட் சென்டர்ட் எஜுகேஷனுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க். டீச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய உத்திகள் இருக்கு. இதெல்லாம் இந்த கோட்பாட்டை கிளாஸ் ரூம்ல லைவா கொண்டு வர உதவும். வேறுபடுத்தப்பட்ட அறிவுறுத்தல், டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் மெயின் பாயிண்ட்.
அதாவது ஒரே கிளாஸ்ல இருக்கிற பசங்களோட வேற வேற தேவைகள், ஆர்வம், கத்துக்கிற ஸ்டைல் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், அசஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் மாத்தி அமைக்கிறது. செயல் திட்ட அடிப்படையிலான கற்றல், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாபிக்கை லாங் டேர்மா டீப்பா ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறது. இதுல அவங்க அவங்களோட பலவிதமான நுண்ணறிவுகளை யூஸ் பண்ண சான்ஸ் கிடைக்கும். உதாரணமா ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட். ரிசர்ச் பண்ணணும், மொழிசார் டேட்டா பார்க்கணும், தருக்க கணித மாடல் செய்யணும், உடல் இயக்க இடைஞ்சார், அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணணும், பிடர்சார். ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். கற்றல் மையங்கள், லேர்னிங் சென்டர்ஸ். கிளாஸ் ரூம்ல வேற வேற கார்னர்ல குறிப்பிட்ட நுண்ணறிவுகளை டார்கெட் பண்ற ஆக்டிவிட்டி செட் பண்றது. ஸ்டூடெண்ட்ஸ் ரொட்டேஷன்ல ஒவ்வொரு சென்டருக்கும் போய் அங்க இருக்கிற வேலையை செய்யலாம். மாற்று மதிப்பீட்டு முறைகள், அசஸ்மெண்ட் அல்டர்னேட்டிவ்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிட்டதை வெறும் எழுத்து தேர்வில் மட்டும் டெஸ்ட் பண்ணாம அவங்களோட போர்ட்ஃபோலியோஸ், அவங்க செஞ்ச வேலைகளோட கலெக்ஷன், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், குரூப் ப்ராஜெக்ட்ஸ், ஓரல் ப்ரெசன்டேஷன்ஸ், ஏன் செல்ஃப் அசஸ்மெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இது அவங்களோட பல திறமைகளை காட்ட உதவும். கூட்டு கற்றல், கொலாபரேட்டிவ் லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பா சேர்ந்து வேலை செய்யறது. இது பிறர்சார் நுண்ணறிவை வளர்க்கறதோட மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கவும் ஹெல்ப் பண்ணும். சரிதான். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமா கல்விங்கிறது வெறும் மெமரியை டெஸ்ட் பண்றதா இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட முழு திறமைகளையும் யோசிக்கிறது, உருவாக்குறது, சேர்ந்து வேலை செய்யறது, பேசுறது இதெல்லாம் வளர்க்குற மாதிரி அமையும். இந்த அப்ரோச் ஸ்கூல்ஸ் முழுசா எடுத்துக்கிட்டா என்னென்ன நல்ல விஷயங்களை நாம எதிர்பார்க்கலாம்? இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி உண்மையிலே உதவும்? பல ஆழமான நன்மைகள் இருக்குங்க. முதலாவது, ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் அதிகமாகும். பாடங்கள் அவங்களோட இயல்பான திறமைகளோடையும் ஆர்வத்தோடையும் கனெக்ட் ஆகும்போது பசங்க ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா கத்துப்பாங்க. லேர்னிங் ஒரு பாரமா இருக்காது. ரெண்டாவது, எல்லா திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு இல்லாம ஆர்ட்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ்னு எல்லாத்துக்கும் சமமான மதிப்பு கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தங்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். மூணாவது, சுயமரியாதை அதிகமாகும். அவங்களோட தனிப்பட்ட திறமைகள் அது வழக்கமான படிப்பு அளவுகள்ல இருந்து வேற மாதிரி இருந்தாலும் மதிக்கப்படும் போது ஸ்டூடெண்ட்ஸோட தன்னம்பிக்கையும் செல்ஃப் எஸ்டீமும் அதிகமாகும். இது அவங்களோட ஒட்டுமொத்த மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. நாலாவது, வாழ்நாள் கற்றல் திறன்கள், ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், டீம் ஒர்க் மாதிரி நிஜ வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில்ஸை இது வளர்க்கும். ஸ்கூல்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் தயார்படுத்தாம லைஃபுக்கே தயார்படுத்துற மாதிரி இருக்கும். கடைசியா, முழுமையான வளர்ச்சி. இது ஒரு குழந்தையோட அறிவு வளர்ச்சியை மட்டும் பார்க்காம அவங்களோட சமூகம், உணர்ச்சி, உடல் மற்றும் படைப்பாற்றல் வளர்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுக்கு வழிவகுக்கும். இந்த நன்மைகள்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு ஐடியல் எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி தோணுது. ஆனா ரியாலிட்டியில இதை செய்யறதுல கண்டிப்பா சவால்கள் இருக்குமே. ஸ்கூல்ஸும் டீச்சர்ஸும் என்ன தடைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. சவால்கள் இல்லாம இல்ல, அதை நாம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியை முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா டீச்சர் ட்ரைனிங் மற்றும் நேரம், இந்த மாதிரி பலவிதமான கிரியேட்டிவான பாடங்களை பிளான் பண்ணவும் நடத்தவும் டீச்சர்ஸ்க்கு நிறைய நேரமும் எஃபர்ட்டும் ட்ரைனிங்கும் தேவை. வளங்கள், ரிசோர்சஸ், ஆர்ட்ஸ், மியூசிக், டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் தேவையான கருவிகள், இடவசதி எல்லா ஸ்கூல்லையும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மதிப்பீட்டு முறைகள், எக்ஸாம் சென்டர்டா இருக்கிற நம்ம சிஸ்டம்ல மார்க்குக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது இந்த மாதிரி வேற அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் கொண்டு வரது கஷ்டம். பேப்பர் பென்சில் டெஸ்ட் தான் ஈஸின்னு நினைக்கலாம். எதிர்ப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் கூட இருக்கிற டீச்சர்ஸ் ஏன் பெத்தவங்க கூட இந்த மாற்றங்களுக்கு ரெடியா இல்லாம இருக்கலாம். படிப்பு கெட்டு போயிடும்னு ஒரு பயம் இருக்கலாம். குறிப்பா இந்த தேர்வு அழுத்தம், எக்ஸாம் பிரஷர், இது ரொம்ப பெரிய சவால் இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான தடைக்கல் தான். ஆனாலும் ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அப்ரோச்சை முழுசா 100% செய்ய முடியலனா கூட இதுல இருக்கிற சில விஷயங்களையாவது கொண்டு வரதே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு, அதிகமா குரூப் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது, அப்பப்போ ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறது, எக்ஸாம்ஸோட சேர்த்து வேற சில அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முழு மாற்றம் கஷ்டம்னாலும் பகுதியா செய்யறது சாத்தியமே, பயனுள்ளதே. சரி, அப்படி ஒரு கிளாஸ் ரூம், பல திறமைகளை மதிக்கிற, பல வழியில கத்துக் கொடுக்கிற ஒரு கிளாஸ் ரூம், அதை கற்பனை பண்ணா அதுல டீச்சரோட ரோல் எப்படி இருக்கும்? அவங்க என்னவா மாறணும்? அந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல டீச்சரோட ரோல் நிறையவே மாறுது. அவங்க இனிமே வெறும் தகவலை கொடுக்கிற லெக்சரர் மட்டும் இல்ல,
அதுக்கு பதிலா அவங்க ஒரு கற்றல் வழிகாட்டியா, ஃபெசிலிட்டேட்டர், ஒரு தூண்டுகோலா, கேட்டலிஸ்டா மாறணும். அவங்களோட முக்கியமான வேலைகள் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட தனிப்பட்ட பலம், ஆர்வம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அத பாராட்டணும். பலவிதமான நுண்ணறிவுகளுக்கு ஏத்த மாதிரி லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிசோர்சஸ் இதெல்லாம் உருவாக்கி தரணும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாவே கத்துக்கவும், அவங்க திறமைகளை கண்டுபிடிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் செல்ஃப் டிஸ்கவரி என்கரேஜ் பண்ணணும். ஒரு பாதுகாப்பான, என்கரேஜிங்கான ஒரு லேர்னிங் என்வாயன்மெண்ட்டை உருவாக்கணும். ம் இத செய்ய டீச்சர்ஸ் அவங்களும் தொடர்ந்து கத்துக்கிறவங்களா, யோசிக்கிறவங்களா, ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஷனர், புது டெக்னிக்ஸை ட்ரை பண்ண ரெடியா, ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ரொம்ப முக்கியமா கிளாஸ் ரூம்ல டேலண்ட்ஸ்ல டைவர்சிட்டி இருக்கிறது நேச்சுரல். அத மதிக்கணும், கொண்டாடணுங்கிற ஒரு ஆட்டிடியூட அவங்க வளர்த்துக்கணும். அப்பதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க முழு திறமையும் காட்ட தயங்க மாட்டாங்க. அப்போ சுருக்கமா சொன்னா இந்த கோட்பாடு புத்திசாலித்தனத்தை பத்தின நம்ம பார்வையை இன்னும் பெருசாக்குது. புத்திசாலினா என்னங்கிறதுக்கான டெஃபினிஷனையே இது மாத்துது. அப்புறம் கல்விங்கிறது இந்த பலவிதமான திறமைகளை கண்டுபிடிக்கணும், அதை நல்லா வளர்க்கணும்னு சொல்லுது. இதுதானே இதோட சம்மரி. மிக சரியா சொன்னீங்க. இது மனுஷனோட திறனோட அந்த பன்முகத்தன்மைய கொண்டாடுற ஒரு பார்வை. இது நீங்க உங்களையே கேட்டுக்க சில கேள்விகளை எழுப்புது. உங்களோட உண்மையான பலம் என்ன? அது ஸ்கூல்லயோ இல்ல இப்ப இருக்கிற சூழல்லயோ அங்கீகரிக்கப்பட்டுச்சா? யூஸ் பண்ணப்பட்டுச்சா? ஒருவேளை உங்க பலம் மியூசிக், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் இல்ல மத்தவங்களோட பழகுறதுல இருந்தா அத நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த கோட்பாடு உங்க அனுபவத்தோட எப்படி கனெக்ட் ஆகுது? யோசிக்க வைக்குதே. நுண்ணறிவுங்கிறது இப்படி பல வடிவங்கள்ல இருக்குங்கிறத நாம முழுசா கூட எப்படி மாத்தோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நுண்ணறிவுங்கிறது இவ்ளோதான் வெறும் ஐக்யூ டெஸ்ட் இல்லனா ஒரு சில மணி நேர ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி ஒரே ஒரு அளவுகோல் ஒரு மனுஷனோட உண்மையான திறனையும் அவரோட முழு பொட்டென்ஷியலையும் எந்த அளவுக்கு கரெக்டா காட்ட முடியும்? இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக்கப்பட்ட பழைய அளவுகோல்களை மட்டுமே நம்ம ரொம்ப நம்பி இருக்கும்போது நாம எதை இல்ல இன்னும் முக்கியமா யார தவற விடுறோம்? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான உண்மையிலேயே சிந்திக்க வச்ச அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இது புத்திசாலித்தனம் கத்துக்கிறது இதெல்லாம் பத்தின உங்க பார்வையில ஒரு புது கோணத்தை சேர்த்து